அனைவருக்கும் அகமார்ந்த வணக்கம். கண்ணதாசன் சாதாரண கவிஞரிலிருந்து வேறுபட்டவர். அவர் ஒரு இலக்கிய கவிஞராக மட்டுமே அறியப்பட்டிருந்தால் ஒரு திறனாய்வு கவிஞர், ஒரு பாராட்டு வகை கவிஞர், ஒரு மதிப்பீட்டு வகை கவிஞர், இப்படி மட்டுமே அறியப்பட்டு சாதாரண கவிஞர்களுக்கு ஒருவராக இருந்திருக்கலாம். கவலை இல்லாத மனிதன் என்று ஒரு திரைப்படம் எப்பொழுது இந்த சந்திரபாபு வைத்து எடுத்தேனோ அன்று முதல் நான் கவலையிலேயே அழைந்து போனேன். அவரை வச்சு படம் எடுப்பீங்களா? அவர் பெரிய குடியாரு, அவர் தான் ஒரு நேரம் கடைபிடிக்க மாட்டாரு, எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு கண்ணதாசன். சந்திரபாபு வச்சு நீங்க படம் எடுப்பீங்களா? நான் குடியாரன் தான், நானும் குடிகாரன் தான், எனது நண்பன், அவன் என்னை ஏமாற்ற மாட்டான் அப்படிங்கிறது உண்மையிலே அவருக்கு அந்த பாதிப்பு. கண்ணதாசனுக்காக எத்தனையோ இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் காத்திருப்பார்கள். ஆனா கண்ணதாசன் போய் காத்திருக்காரு, சந்திரபாபு வரல. ஏன்னா இந்த பல லட்சத்தை முடங்கி வந்து படப்பிடிக்காக காத்திருக்காங்க. இவர் வந்து பின்வாசல் வழியா ஓடி போயிடுவார் சந்திரபாபு. அந்த வருத்தம் உண்மையிலே பல ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட பாடுதான் அந்த நம்ம அவன்தான் மனிதன். பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. அப்படி அத்தளவு உள்ள குமரல்களை எல்லாம் வடித்து எழுதக்கூடிய ஒரு உன்னதமான கவிஞர். காரணம் அனுபவத்தையே பாடல்களாக. உதாரணமா அவருடைய முதல் பாடல் கலங்காதிர மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. இது அவர் முதல் திரைப்படத்திற்காக எழுதிய பாடல். வனவாசத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது நான் அந்த கன்னியின் காதலுக்காக எழுதிய பாடல் அல்ல, என்னை நானே ஆறுதல் படித்துக் கொள்ள எழுதிய பாடல். அதாவது அவருக்கு முதல்வன் மனைவி வந்து பொன்னம்மா, உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் பொன்னம்மா, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உயிரும் கொட்டுதடி. வைரமுத்து சொல்வார், எனது வீரிய விளைச்சலுக்கு பலர் பொறுப்பு. வைரமுத்து, எனது வீரிய விளைச்சலுக்கு பலர் பொறுப்பு, எனது விதை நெல்லிற்கு கண்ணதாசனே பொறுப்பு. அதாவது பிரைசூடன் அவர்கள் சொல்வார்கள், ஒரு வணிகன் அனுபவத்தால் கவிதை எழுதினான், தமிழ் வாழ்ந்தது. இன்று கவிஞர்களெல்லாம் வணிகர் ஆயினர், தமிழ் வீழ்ந்தது. பிரைசூடன் அவர்கள் சொல்வார்கள். உண்மையிலே கண்ணதாசன் வந்து அவர் பெரிய சில கவிதைகளை எல்லாம் பார்த்து ஐயப்பட பாடினாங்க. அதாவது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, இது எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா மேடையிலும் சொல்லுவாங்க. ஆனால் இதை வேறு எந்த கவிஞன் எழுதினாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் கண்ணதாசனை மட்டுமே ஒரு விதிவிலக்காக வைத்திருக்கிறது இந்த சமூகம். ஏனென்றால் அவருடைய கவிதைகளை நீங்க பார்க்க, ஒரு கவிஞர் வைரமுத்து எழுதுவாரு, நீங்க அதை வந்து யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே அதற்கு எதிராகத்தான் எதிராகத்தான் கருத்துடுவாங்க. என் தோளுக்கு விழுந்த பூமாலைகளை கோர்த்து விட்டால் இந்த பூகோளத்திற்கே அரைஞான் கொடியாக்கி விடலாம் என்று வைரமுத்து இன்னைக்கு எழுதினாலும் அதை தொண்ணூறு எதிர்கருத்துதான் என்றாங்க. ஆனால் கண்ணதாசனை மட்டும் இந்த சமூகம் விதிவிலக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அவன் தன்னுடைய அனுபவங்களால் இந்த தமிழ் மக்களின் நெஞ்சிலே ஆழமாக ஊடுருவியிருக்கிறார்கள். ஏன்னா அவர் சொல்வார், என்று வரை செங்கதிரில் ஒளி இருக்கும், என்று வரை வெண்ணிலவில் குளிர் இருக்கும், என்று வரை இமயமலை நிமிர்ந்திருக்கும், அன்று வரை என் கவிதையில் நிலைத்திருக்கும். இது பொதுவாக சொன்னா போங்கப்பா எவ்வளவு பெரிய தற்பெருமை. ஆனால் இந்த கண்ணதாசனை மட்டும் இன்றளவும் தமிழ் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு உண்மையிலேயே அவருடைய ஒரு அற்புதமான அனுபவங்களை எல்லாம் குலைத்து பாலும்படம் திரைப்படம் உங்களுக்கு தெரியும். பாலும்படம் திரைப்படம், பீம்சிங் படம், எம்எஸ்வி, அதுல வந்து ஒரு காட்சி என்னன்னா, அந்த சரோஜா தேவி வந்து அவங்க வந்து ஒரு இறந்துட்டதான் நினைச்சுவாரு. ஏன்னா அவர் நர்ஸ், இவர் வந்து மருத்துவர், புற்றுநோய் ஆய்வு மருந்து கண்டுபிடிக்காக பார்த்துதான் காட்சி. அப்போ அவளை என்னால் மறக்க முடியவில்லை, சரோஜா தேவி இறந்துச்சா அவளை என்னால் மறக்க முடியல தான் காட்சி. அவர் வந்து பஞ்சரணாசன உதவி பஞ்சு, நான் ஏற்கனவே கண்ணபுராணம் வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். எந்த மனக்கோவில் சிலையாக வளர்ந்தானம்மா, மலரோடு மலராக மலர்ந்தானம்மா, நான் அவன் பேசி திறம்பாடும் புயல் அல்லவா, என் பாடல் அவன் தந்த மொழி அல்லவா. இதை எடுத்துட்டு அவன்கிறத அவளாட்டு போட்டு பாடி மாற்றிடு.
அவன்கிறத அவளை மாத்தி, அவ்வளவுதான். அதுலதான் அங்க வந்து பாட்டு மிக அற்புதமான பாட்டு. எந்த மனக்கோவில் சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா, காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவன் பேரை தினம் பாடும் பொழிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா. அன்பார்ந்த உறவுகளை, சற்று நேரம் உங்களது அகக்கண்களை திறந்து வைத்துக் கொண்டு அந்த மாபெரும் கவிஞனை சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள். அவனது அனுபவபூர்வமான அனுபவமிக்க பாடல்களால் நீங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை உணர்வீர்கள். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று அவன் பாடியது தற்புகழ்ச்சி அல்ல, நிதர்சனம்தான் என்பதை உணர்வீர்கள். நன்றி வணக்கம்.